வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பன்னீர் திராட்சை ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா பார்க்க முடியும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஜூஸ் வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுற நேரம் நம்ம வந்து இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் ரெசிபி தான் அது. இதுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. 1/4 கிலோ பன்னீர் திராட்சை, ஒரு எலுமிச்சம்பழம், 1/4 கப் சர்க்கரை. நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம திராட்சையை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கழுவி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதை ஒரு கடாயில் எடுத்துடலாம். கடாயில் எடுத்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்துடும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். அப்போ தான் அது உள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாமே வெளியில் வரும். கரண்டி வச்சு நம்ம வந்து அமைக்க விட்டுக்கலாம். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜூஸை ஒரு கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். நல்லா இந்த சர்க்கரை கரையட்டும். கொஞ்சம் இது திக்காகட்டும் இந்த ஜூஸ். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுறதுக்கப்புறம் இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். ஏன்னா சூட்டோட நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை ஆற விட்டுலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுற நேரம் இதில் கொஞ்சம் எடுத்து இது கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்மர் டைமில் வந்து நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஜூஸ். இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு குடிக்கலாம். இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா கூல் வாட்டர் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி. நம்ம இது கூட நல்ல மின்ட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம புதினா இலை சேர்த்து
நம்ம குடிக்கலாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.